அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவே. அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவே. அகமென்னும் கோவிலிலே என் தெய்வமாய் நீ இருப்பாய். அகமென்னும் கோவிலிலே என் தெய்வமாய் நீ இருப்பாய். அன்பென்னும் விளக்கேற்றி உன் அருளினை வேண்டிடுவே. அன்பென்னும் விளக்கேற்றி உன் அருளினை வேண்டிடுவே. அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவே. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ஜோசப் நிஷாந்த் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மெல்வின் ரியான் தனது முதல் பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், மேலும் மரித்த எம்பி தாமஸ், ஜிஎல் ரெஜினா மேரி, யாரும் நினையாத ஆத்துமாக்கள், இருதயராஜ், ரோஸ், அமலதாசன் பெர்னாண்டோ, சிரில் பெர்னாண்டோ, ஹென்றி பெர்னாண்டோ, சால்வட்டர் விக்டர், ஆனந்த் சால்வேட்டர், ரெஜினாமால் சில்வஸ்டர், மரிய தெரசம்மாள், ஜோசப் கொரேரா, கருணாகரை, மேரி மார்டின், புஷ்பராணி, சூசை பெர்னாண்டோ, பெக்மேன்ஸ் பெர்னாண்டோ, டெய்சி மார்டின், லாரன்ஸ் பெர்னாண்டோ இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இந்த தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உமது தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
என்றும் வெண்மையாவே. ஆண்டவரே ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக, ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் பிறரையும் அன்பு செய்வது திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வறியோரையும் வாங்கலாமா? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை சொற்றொடர்கள் 4 முதல் 7 முடிய. வறியோரை நசுக்கி
நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவரும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ள தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் 2 காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோப்பின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார், அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஊழியர்களை அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்தப் பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. பல்லவி. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். பல்லவி. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார், வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றார். உயர்குடிய மக்களிடையே, தம் மக்களுள் உயர்குடிய மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். பல்லவி. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். இரண்டாம் வாசகம். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகின்றார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அன்பிற்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகின்றார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து எனும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தவருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகின்றேன்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லி கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராய் இருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகுந்தவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் ஒவ்வொரு தடவையும் நற்செய்தி வாசகங்களில் பார்க்கின்றோம், இயேசு வீட்டு முதலாளி வீட்டு பணியாள் என்று 2 நபர்களாக பிரிக்கின்றார். பார்த்துருக்கீங்களா? நிறைய காஸ்பிள் ரீடிங்லாம் நம்ம பார்த்துருப்போம். தலைவர் ஒருவர் நெடும் பயணம் மேற்கொண்டார், தனது பணியாள்களை அனுப்பி ஒவ்வொருத்தருக்கு இத்தனை தனாரியம் கொடுத்தார். தலைவர் ஒருவர் ஊருக்கு சென்றால் பணியாளர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்தார். எப்படின்ட்டு நம்ம நிறைய இடத்துல தலைவர்கள் தொழிலாளி பார்த்துருக்குறோமா இல்லையா? அம்மாவா இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது தலைவர்கள் தங்கள் தொழிலாளிகளை, தங்கள் வீட்டு பணியாளர்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று அவர் திடீரென்று அவருக்கு என்ன சொல்கிறாரு? நீ வேலையிலிருந்து வெளியே போயிடு, உன்னை நான் ரிசைன் பண்ண வச்சிட்டேன், உன்னை நான் தூக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. இது போல் பல்வேறு தொழிலாளர்கள் முதலாளிகள் தங்கள் தொழிலாளர்களை எவ்வாறு நடத்துகிறார்கள்? முதல் வாசகத்தில் முதல் வரி எப்படி இருக்கிறது? வறியோரை நசுக்கி நாட்டிலுள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களை. புரியுதா? என்ன சொல்கிறாங்க? வறியோர்களை நசுக்கி, அதாவது நமக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களை, நமக்கு அடுத்திருப்பவர்களை நசுக்கி, அவரை மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்டவர்களாக நாம் அவர்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதாவது அவர்களை என்னவா நடத்திட்டு இருக்கோம்? ஒரு அடிமை மாதிரி நாம் அவர்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். விவிலியம் நமக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை கூறுகின்றது. சரிங்களா? முதலாவது எடுத்துக்காட்டு, நாம் 3 எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். முதலாவது கொலோசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 1. தலைவர்கள் தங்கள் தொழிலாளிகளை, தங்கள் வீட்டு பணியாளர்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று அதில் ஆண்டவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். வாசிங்கம்மா. தலைவர்களே, உங்கள் அடிமைகளை உங்களுக்கு இணையாக கருதி. என்ன சொல்றாரு? உங்களுக்கு இணையாக கருதி. நீங்கள் எப்படிப்பட்டவர்களோ அதே நிலைமையில் நீங்கள் உங்கள் வீட்டு பணியாளர்களையும் வைத்திருக்க வேண்டும். தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசிப்போம். எவன் ஒருவன் தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரை நேசிக்கிறானோ அவன் மட்டும்தான் என்ன சொல்லுவார்? தன்னுடைய வீட்டு பணியாளரை எனக்கு இணையாக, தனக்கு இணையாக கருதுவான். அடுத்து வாசிங்கம்மா. நேர்மையோடு நடத்துங்கள். உங்களுக்கு இணையாக கருதி நேர்மையோடு நடத்துங்கள். அப்புறம் உங்களுக்கும் விண்ணகத்தில் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நினைவு கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களை ஒழுங்காக நடத்தவில்லை என்றால் விண்ணகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர் உங்களை ஒழுங்காக நடத்த மாட்டார். நான் எனக்கு அடுத்திருப்பவனை, சக மனிதரை நான் என்னை போலவே கருதி நேர்மையாக நடத்தினால் மட்டும்தான் நானும் அதே மாதிரி ஆண்டவரால் நடத்தப்படுவேன். நீ எதை விதைக்கின்றாயோ அதையே நீ அறுவடை செய்வாய். நீ எப்படி மற்றவர்களை நடத்துகின்றாயோ அதே மாதிரி தான் ஆண்டவர் உன்னை நடத்துவார் என்று நமக்கு விவிலிய வார்த்தை அழகாக கூறுகின்றது. இரண்டாவது எபேசியர் 6:9. எபேசியர் 6:9. தலைவர்களே, நீங்களும் உங்கள் அடிமைகளிடம் அவ்வாறே நடந்து கொள்ளுங்கள். எவ்வாறு? வாசிங்கம்மா. அவர்களை அச்சுறுத்துவதை விட்டுவிடுங்கள். எத்தனை தடவை நாம் என்ன பண்ணுறோம்? மற்றவர்களை ஒரு பயத்திலே வச்சிருப்போம். ஆமாவா இல்லையா? அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒழுங்காக வேலை செய்வாங்க. ஒரு பயத்திலே அவங்கள கடைசி வரைக்கும் வச்சிருக்கிறது. ஆனால் நம்மக்கிட்ட ஒன்றுமே இருக்காது. நம்மளே ஒரு பயந்தாங்கொல்லியாக இருப்போம். ஆனால் மற்றவர்களை ஒரு பயத்திலே வைத்து கொள்பவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு அச்சத்திலே அவர்களை நாம் வைத்திருப்போம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அவர்களை அச்சுறுத்துவதை விட்டுவிடுங்கள். தயவு செய்து மற்றவர்களை பயமுறுத்தார்கள். நீங்கள் மற்றவர்களை பயமுறுத்தினீர்களால்
ஆண்டவர் யாரை பயமுறுத்துவார்? நம்மை பயமுறுத்துவார். நாம் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அதே மாதிரி தான் நமக்கும் நடக்கும். தொடர்ந்து வாசிங்கம்மா. அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரே தலைவர் விண்ணுலகில் உண்டு என்பதையும் அவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய அடிமைகளுக்கும் நமக்கும் ஒரே தலைவர் தான். அவர் ஆள் பார்த்து செயல்பவர் அல்ல. இவருக்கு கொஞ்சம் நிலம் இருக்குது, வீடு இருக்குது, கொஞ்சம் பணக்காரரு, ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் சிஇஓவாக இருந்துட்டு இருக்காரு, பெரிய பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருக்கிறான்னு சொல்லிட்டு கடவுள் உங்களுக்கு ஒரு தனி இடத்தனா கொடுக்கவே மாட்டார். நீ எப்படி இருக்கிறாயோ அதுதான் உனக்கு கொடுக்கப்படும். எனவே மற்றவர்களை பயமுறுத்தி மற்றவர்களை அச்சுறுத்துவதை நாம் அறவே விட்டுவிட்டு அவர்களை எனக்கு இணையாக கருதுவதற்கு நான் என்ன செய்கிறேன்? புரிதா? தயவு செய்து மற்றவர்களை பயமுறுத்துவதை நிறுத்திவிட வேண்டும். அதுதான் கடவுள் நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றார். அடுத்ததாக லூக்கா 10:7. லூக்கா 10வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை. அப்புறம் ஏனெனில் வேலையால் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. நிறைய பேர் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே கிடையாது. நாளைக்கு தரேன் 5 மாதம் 6 மாதம் 1 வருஷம்னா சம்பளமே கொடுக்காம வேலையாள்களை நம்ம வீட்டில் நிறைய பேர் வைத்திருப்போம். சரிங்களா? கடவுள் என்ன சொல்கிறாரு? வேலையால் தன்னுடைய கூலிக்கு உரிமை உடையவன். இணைச்சட்டம் புத்தகம் எடுங்கம்மா. இணைச்சட்டம் 24 எடுங்க. இணைச்சட்டம் 24:15 வாசிங்க. அவரவரது கூலியை அந்தந்த நாளிலே கொடுத்து விடு, கதிரவன் மறையும் முன்னே கொடு. அப்புறம் ஏனெனில் வறியவராயிருப்பதால். அப்புறம் சரி, அதுக்கு அடுத்தது இல்லையெனில் உனக்கு எதிராக அவர் ஆண்டவரிடம் மன்றாடும் பொழுது அது உனக்கு பாவமாக மாறும். நாம் எப்பொழுதெல்லாம் நமது அடிமைகளை, நமது வீட்டு வேலையாள்களை அடிமையாக நினைக்கின்றோமோ, எனக்கு இணையாமல் கருதாமல் நினைக்கின்றோமோ, அவருக்கு கொடுக்க வேண்டிய காலம் தாழ்த்தி கொடுக்கின்றோமோ, அது எல்லாம் நமக்கு என்னவமாக மாறுது? நமக்கு ஒரு பாவமாக மாறுகிறது. எனவே நான் எனக்கு அடுத்திருப்பவரை எவ்வாறு நடத்துகின்றேன்? ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வாழ்த்தொழியில் என்ன சொல்றாரு? நான் செல்வராகுவதற்காக அவர் ஏழையானார். நானே ஒரு கஷ்டப்பட்டவனாக ஏழையனாக இருக்கின்றேன். ஆனால் நான் செல்வராகுவதற்காக இயேசு ஏழையானால் நான் எந்த இடத்திலிருந்து வந்தேன் என்பதை நான் மறக்கவே கூடாது. எனவே எனக்கு கீழே வேலை செய்பவர்களை, எனக்கு அடுத்திருப்பவர்களை நான் எவ்வாறு கருதுகிறேன் என்பதை சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில்
நிலை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நமது மன்றாட்டுக்களை நாம் இறைவனின் பாதம் சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, இறையாட்சி பணி செய்பவராக, இறை நம்பிக்கையை காப்பவராக, இறை உண்மையை பிற இனத்தாருக்கு எடுத்துரைப்பவராக புனித பவுலை தேர்ந்து கொண்டது போல நீர் பணிக்காக தேர்ந்து கொண்டுள்ள திரு அவையின் தலைவர்கள் தங்கள் அழைப்பில் நிலைத்திருந்து தங்கள் பணியை செவ்வன செய்து தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல்வழியில் நடத்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, பிறரை நசுக்கி நாங்கள் சேர்க்கும் செல்வம் எங்கள் வாழ்வை அழித்துவிடும் என்னும் இறைவாக்கினரின் எச்சரிப்பின் உண்மையை உணர்ந்தவர்களாக நாங்கள் எத்தொழிலில் வணிகத்தில் ஈடுபட்டாலும் அதில் நேர்மையை கடைபிடித்து யாரையும் நோகடித்து ஏமாற்றி நாங்கள் முன்னேறும் எண்ணங்களை விட்டொழிந்து உண்மையான மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய ஊமையில் இயேசு சுட்டிக்காட்டும் நேர்மையற்ற பொறுப்பாளரை போல வாழ்வது எங்கள் மீது நம்பிக்கை வைத்து அளிக்கப்படும் பொறுப்புகளை அந்த நம்பிக்கைக்கு எந்த இழிவும் ஏற்படா வண்ணம் எல்லா விதமான கீழ்த்தரமான ஆசைகளையும் அகற்றி நெறிப்பட வாழ்ந்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திருமுன் வந்திருக்கும் நாங்கள் ஒருவருக்கொருவரின் தேவைகள், எண்ணங்கள், ஏக்கங்களுக்காக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் நாங்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக இணைந்து திருக்கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூற நாங்கள் எப்போதும் ஒற்றுமையோடு இருக்கவும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொண்டு வாழும் வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில மணித்துளிகள் நாம் மௌனம் காத்து நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தோம் தந்தோம் காணிக்கை எங்கள் இதயம் தரும் காணிக்கை. தந்தோம் தந்தோம் காணிக்கை எங்கள் இதயம் தரும் காணிக்கை. ஏற்றிடுவீர் இறைவா, மாற்றிடுவீர் தலைவா. ஏற்றிடுவீர் இறைவா, மாற்றிடுவீர் தலைவா.
நெஞ்சம் என்றும் எளிமையானது. இந்த அர்ப்பணம் என்றும் புனிதமானது. பாவத்தை விலக்கிடும் நாங்கள் பரிசுத்தம் அடைந்தோம் காணிக்கையாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நன்மைக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்று கொள்வார்களாம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. பேசுமே, என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. பேசுமே, என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன், ஆண்டவர் இயேசு என்னில் வர வேண்டும். ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன், ஆண்டவர் இயேசு என்னில் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. பேசுமே, என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. நீ இல்லாமல் வாழ்ந்த போது வெறுமையாகினேன், நீ என் வாழ்வில் கலந்த போது முழுமையாகினேன். நீ இல்லாமல் வாழ்ந்த போது வெறுமையாகினேன், நீ என் வாழ்வில் கலந்த போது முழுமையாகினேன். நீ என்னோடும் நான் உன்னோடும் கலந்திட வேண்டும், நாளும் நெஞ்சில் புதிய ராகம் மலர்ந்திட வேண்டும். இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ஆட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் காட்டிடும். போருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே
வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். அன்பிய கூட்டங்கள் 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு அற்புத குழந்தை இயேசு அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் மரிய ஜான் எண் 3C, ஹாப்பி வில்லா, முதல் பிரதான சாலை, நியூ காலனி, போரூர். 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு புனித தொன்போஸ்கா அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் ஏ. ஜோசப், 10வது குறுக்கு தெரு, மங்கள் நகர். இன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பிப்பவர்கள் மரியாயன் சேனை உறுப்பினர்கள். அவர்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அடுத்த ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க வேண்டியவர்கள் புனித சூசையப்பர் அன்பிய இறை மக்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தவறாமல் மறைக்கல்வி திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்புகளுக்கு அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு சிற்றுண்டி கொடுக்க விரும்புகின்றவர்கள் ரூபாய் 5000 செலுத்தி அலுவலகத்தில் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். இன்று மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்க உதவிய திரு விவின் மற்றும் ஷெரின் திருமண ஆண்டு நினைவாக இந்த உபயம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். திருப்பலி முடிந்தவுடன் வின்சென்ட் பவுல் உறுப்பினர்கள் கேட் கலெக்ஷன் எடுப்பார்கள். தாராள உள்ளத்துடன் உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். விவிலிய வினாடி வினாவிற்கான விடைத்தாள் கொடுக்க வேண்டிய கடைசி நாள் 25/9/2025. விவிலிய மாதத்தை முன்னிட்டு நடத்தப்படும் விவிலிய கண்காட்சிக்கான தலைப்புகள் அறிவிப்பு பலகையில் போடப்பட்டுள்ளது. எனவே அதற்கான தயாரிப்புகளை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆலப்பாக்கம் ஆரோக்கிய அன்னை கேபி கொடியேற்றமானது வருகின்ற 27/9/2025 சனிக்கிழமை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை திருவிழா திருப்பலி மற்றும் அன்பின் விருந்து வழங்கப்படும். எனவே அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 2ஆம் திருப்பலி முடிந்தவுடன் மாதா புடவைகள் ஏலம் விடப்படும். அடுத்த ஞாயிறு ஜெபமாலை அன்னை சுரூபங்கள் மந்திரித்து அன்பிய பொறுப்பாளர்களுக்கு வழங்கப்படும். அனைவரும் இறுதி ஆசிருக்காக எழுந்து நிற்கவும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீரா. அதனால் மீட்பின் பயனையும் மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்று கொள்வோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்றும் மனநிலையுடன் வாழ்வதற்கு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா.
சகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தின் மக்கள் துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய் துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய் கண்ணீர் கனவாய் நின்று உம் பாதம் வேண்டுகிறோம். கண்ணீர் கனவாய் நின்று உம் பாதம் வேண்டுகிறோம். சதா சகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்கடமிருந்து ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க, புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.